ஒரு சிறிய பண்ணையில் ஒரு அழகான வாத்து குடும்பம் வாழ்ந்து வந்தது. அம்மா வாத்து தனது புதிய வாத்து குஞ்சுகள் பொரிப்பதற்காக காத்திருந்தது. சரியாக 7 முட்டைகள் குஞ்சு பொரிக்க காத்திருந்தன. ஒரு சுகமான காலையில் முட்டைகள் குஞ்சு பொரிக்க தொடங்கின. மிகுந்த மகிழ்ச்சியுடன் 6 சிறிய வாத்து குஞ்சுகள் பொரிக்க தொடங்கின. குஞ்சுகள் புதிய உலகத்திற்கு ஏற்றவாறு மாற தங்களை முயற்சி படுத்திக் கொண்டிருந்தன. அவை தாய் வாய்த்தை சுற்றி ஓடின. இருப்பினும் அவற்றில் மிகப்பெரிய முட்டை இன்னும் குஞ்சு பொரிக்க முயன்றது. தாய் வாத்து கவலைப்பட தொடங்கியது. ஏதோ தவறு இருக்கக்கூடும் என்று நினைத்தது. சிறிது நேரம் காத்திருக்க முடிவு செய்தது. கடைசியாக 7வது மற்றும் மிகப்பெரிய முட்டை பொரிக்க தொடங்கியது. மிகுந்த குழப்பத்துடன் அந்த வாத்து குஞ்சு சுற்றி பார்க்க தொடங்கியது. ஆனால் அதைவிட அதிகமாக அதன் தாயார் மற்றும் உடன்பிறப்புகள் குழப்பமாக இருப்பதை அது அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் இந்த வாத்து குறிப்பாக அவரது உடன்பிறப்புகளை போல் இல்லை. அது மிகவும் பெருத்த உடலோடு சாம்பல் மற்றும் வெள்ளை இறகுகள் கொண்டிருந்தது. மற்ற வாத்துகள் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தன. ஒரு அசிங்கமான வாத்து, நீ எங்களை போல் கொஞ்சம் கூட இல்லை. எனக்கும் புரியவில்லை. நீ உன் உடன்பிறப்புகள் போல் தோன்றவில்லையே. அசிங்கமான வாத்து குஞ்சே, அசிங்கமான வாத்து குஞ்சே. சிறிது நேரம் கழித்து வாத்து எல்லாம் வளர்ந்தது. ஆனால் அசிங்கமான வாத்து மிகவும் பெரிதாக இருந்தது. சிறகுகளின் நிறம் கூட வித்தியாசமாக இருந்தது. நீ வேகமாக வளர்ந்திருக்கிறாய். ஏன் இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாய்? நேரம் கடந்து கொண்டிருந்தது மற்றும் அசிங்கமான வாத்து ஒரு வித்தியாசமான மற்றும் சோகமான வாத்தாக வளர்ந்தது. உடன்பிறப்புகள் அதனுடன் விளையாடவில்லை. நீ அசிங்கமாக இருப்பதால் நாங்கள் உன்னுடன் விளையாட மாட்டோம். பண்ணையில் உள்ள மற்ற விலங்குகள் அனைத்தும் அதை கேலி செய்தது. அசிங்கமான வாத்து, அசிங்கமான வாத்து, அசிங்கமான வாத்து, அசிங்கமான வாத்து. தாய் வாத்து அதை பாதுகாப்பதில் தன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருந்தது. என் வாத்து குஞ்சே, மற்றவர்களை விட நீ ஏன் வித்தியாசமாக இருக்கிறாய்? நாட்கள் செல்ல செல்ல அசிங்கமான வாத்தின் நிலைமை பரிதாபமானது. யாருக்கும் அதை பிடிக்கவில்லை என்று இரவு முழுவதும் அது அமைதியாக அழும். நான் ஏன் மிகவும் அசிங்கமாக இருக்கிறேன்? என் உடன்பிறப்புகள் போல் ஏன் நான் இல்லை? ஒரு நாள் சில வேட்டைக்காரர்கள் இவர்கள் வசித்த இடத்திற்கு அருகில் உள்ள ஏரியை அணுகினர். வேட்டைக்காரர்கள் வாத்துகளை வேட்டையாட ஆரம்பித்தனர். தாய் வாத்து தனது வாத்துக்களுக்கு உணவு தேடிக் கொண்டிருந்த போது பிடிக்கப்பட்டது. இது தெரியாமல் தன் தாய் திரும்புவதற்காக காலை வரை அசிங்கமான வாத்து காத்திருந்தது. பரிதாபமான அந்த வாத்துக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. முதலில் அது ஒரு நாயிடம் சென்றது. நாய் அதை போகச் சொன்னது. இங்கிருந்து போ. உன்னை போன்ற ஒரு அசிங்கமான வாத்திடம் பேசுவதை இங்க யாரும் பார்க்க கூடாது. சிறிது நேரம் கழித்து அது ஒரு கோழியிடம் சென்றது. ஆனால் கோழியும் கேலி செய்தது. நான் கூட உன்னை விட அழகாக இருக்கிறேன். அசிங்கமான வாத்து மிகவும் சோகமாக இருந்தது. யாருக்கும் நான் வேண்டாம். என் அம்மா திரும்பி வரவில்லை என்றால் நான் இந்த பண்ணையில் தங்குவதற்கு காரணமே இல்லை. அன்று காலை அசிங்கமான வாத்து பண்ணையில் இருந்து வெளியேறியது. ஏரியின் மறுபுறம் நீந்தி சென்றது. வழியில் சந்தித்த எல்லா விலங்குகளிடமும் ஒரே கேள்வியை கேட்டது. என்னை போல் தோற்றமளிக்கும் எந்த வாத்து பற்றியும் தெரியுமா? என்னை போல் தோற்றமளிக்கும் எந்த வாத்து பற்றி தெரியுமா? என்னை போல் தோற்றமளிக்கும் வாத்து பற்றி தெரியுமா? அவர்கள் அனைவரிடமிருந்தும் ஒரே பதிலை பெற்றது.
இது போன்ற அசிங்கமான வாத்தை அவர்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. பரிதாபமான வாத்து தனது பயணத்தை தொடங்கி மற்றொரு ஏரியை அடைந்து அதே கேள்வியை இன்னொரு வாத்திடம் கேட்டது. நீ இங்கு இருக்க கூடாது. சுற்றி வேட்டைக்காரர்கள் இருக்கிறார்கள். விரைவாக இங்கிருந்து செல். இப்போதே போய்விடு. அசிங்கமான வாத்து மீண்டும் செல்ல ஆரம்பித்தது. மற்றொரு ஏரி தோன்றியது. இந்த நேரத்தில் அது தனியாக இருந்தது. அங்கு யாரும் இல்லை. சரி, யாருக்கும் என்னை வேண்டாம் என்றால் நான் இங்கேயே தனியாக மறைந்து கொள்கிறேன். மாதங்கள் கடந்து விட்டன. தனியாக இருந்த போதிலும் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் வெள்ளையான நீண்ட கழுத்து பறவைகள் ஒரு குழுவாக தெற்கு நோக்கி செல்வதை கண்டது. அவற்றை போற்றலுடன் பார்த்தது. அவைகள் அழகாக இருக்கிறது. நானும் அதை போல இருக்க விரும்புகிறேன். குளிர்காலம் வந்துவிட்டது. பனி பொழிய தொடங்கியது. அசிங்கமான வாத்து தனது முதல் பனியின் காட்சியை விரும்பியது. எல்லாம் வெள்ளை பனியால் மூடப்பட்டிருந்தது. அங்கு அது விளையாடியது. கடும் பனி காரணமாக அசிங்கமான வாத்துக்கு உணவை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது. அதனால் உணவை கண்டுபிடிக்க அது சென்றது. அதற்கு குளிர்ச்சியாகவும் சோர்வாகவும் இருந்தது. இதற்கிடையில் அது ஒரு விவசாயியை கண்டது. அப்போது அந்த விவசாயி பரிதாபப்பட்டு இதுக்கு ஒரு உடையை கொடுத்தார். பாவம், நீ குளிரால் விரைத்து போயிருக்கிறாய். என் வீட்டிற்கு அழைத்து சென்று நீ வளரும் வரை நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். விவசாயி சொன்னபடி செய்தார். அதை நன்றாக கவனித்துக் கொண்டார். வசந்த காலம் வந்ததும் அசிங்கமான வாத்து நன்றாக வளர்ந்திருந்தது. அது சுற்றுவதற்கு நல்ல இடம் கிடைக்க விவசாயி அதை ஒரு ஏரியில் விட முடிவு செய்தார். மீண்டும் தனியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அசிங்கமான வாத்து தண்ணீரில் அதன் பிரதிபலிப்பை பார்த்தது. ஆனால் அது பார்த்ததை கண்டு ஆச்சரியப்பட்டது. முதலில் அதால் தன்னை அடையாளம் காண முடியவில்லை. அதற்கு பின்னால் வேறு யாரோ இருப்பதாக அது நினைத்தது. எனவே அது தனது சிறகுகளை அசைத்து அதன் பிரதிபலிப்பும் அப்படியே செய்கிறது என்பதை கவனித்தது. அது கழுத்தை நீட்டியது. அதன் பிரதிபலிப்பும் தொடர்ந்து அப்படியே செய்தது. இந்த அற்புதமான பறவை வேறு யாரும் இல்லை, தான் என்று அறிந்து கொண்டது. ஓ, நான் எவ்வளவு மாறிவிட்டேன்! நான் வானத்தில் பறக்கும் பறவைகள் போல் தோன்றுகிறேன். நான் வீடு திரும்பி உடனே என்னை எல்லோரிடமும் காட்ட வேண்டும். அது அங்கிருந்து கிளம்பியது. அது ஏரியில் நீந்தி கொண்டிருந்த போது ஒரு அன்னம் குழுவை கண்டது. அது அப்போது அவர்களில் ஒருவராக இருப்பதால் அவர்கள் இதை அழைத்து சென்றனர். அந்த அசிங்கமான வாத்து அன்னங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்துக் கொண்டிருந்தது. ஏரிக்கரையில் இருந்த ஒரு சிறுவன் அன்னங்களை கண்டதும் தனது நண்பர்களிடம் கத்தினான். ஏ, அங்கே பார்! எல்லாவற்றையும் விட அங்கு சிறிதாக இருப்பதுதான் நான் இதுவரை பார்த்ததில் மிகவும் அழகானது. ஆமாம், ஆரம்பத்தில் இருந்தே அது உண்மையில் ஒரு அன்னம். துரதிருஷ்டவசமாக முட்டையாக இருந்தபோது அது வாத்துக்களுக்கு இடையில் கலந்து கொண்டது. ஆனால் இப்போது அது தனது உண்மையான குடும்பத்துடன் சேர்ந்தது. அதற்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கிறது. ஒரு காலத்தில் தொலைதூர தேசத்தில் ஒரு அழகான மற்றும் கனிவான பெண் வாழ்ந்தாள். ஒரு நாள் அவளுடைய தாய் இறந்த பிறகு அவளுடைய தந்தை வேறொரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டார். தீய இதயம் உள்ள மாற்றான் தாயின் 2 மகள்களும் தீயவர்கள்தான்.
அவளுடைய மாற்றாந்தாய் மற்றும் சகோதரிகள் அவளை மிகவும் மோசமாக நடத்தினர். போ, நீ எங்களுடன் உட்காரக்கூடாது. ஆமாம், உட்காராதே. அடடா, கீழே விழுந்து விட்டது. சீக்கிரம் சுத்தம் செய். என்ன பார்க்கிறாய்? அவர்கள் வெளியே சுற்றுலா போகும்போது இவள் வீட்டிலேயே தங்கி வீட்டு வேலைகள் அனைத்தும் செய்ய வேண்டியிருந்தது. வீட்டில் அனைவரும் அவளை சிண்ட்ரெல்லா என்று அழைத்தார்கள். அவள் சோர்வோடு நெருப்புக்கு முன் பூனையுடன் உட்கார்ந்து நெருப்பை பார்ப்பாள். ஒரு நாள் காலை அவர்களுக்கு அரண்மனையில் இருந்து அழைப்பு வந்தது. இளவரசரை கௌரவப்படுத்த அரண்மனையில் நடன விருந்து நடைபெற இருக்கிறது. திருமணத்திற்கு தகுதியான பெண்கள் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். மாற்றாந்தாய் தனது மகள்களை நடன விருந்திற்கு தயார் செய்து கொண்டிருந்த போது சிண்ட்ரெல்லா விருப்பமின்றி அவர்களுக்கு உதவி செய்தாள். நீங்கள் விருந்தில் மிக அழகான பெண்களாக இருக்க வேண்டும். இளவரசர் உங்களை விரும்ப வேண்டும். நான் ஏன் போக முடியாது? திருமணத்திற்கு தகுதியான பெண்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியா? நீ விருந்திற்கு இதை அணிய போகிறாயா? விருந்திற்கான நாள் வந்ததும் வீட்டில் தனியாக இருந்தபோது சிண்ட்ரெல்லா தனது நிலைமையை நினைத்து அழ ஆரம்பித்தாள். அப்போது புகைப்போக்கியில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. பிரகாசமான ஒளி மூலம் ஒரு அழகான தேவதை தோன்றியது. இந்த தேவதை அவளுடைய அம்மா என்பதால் சிண்ட்ரெல்லாவால் நம்ப முடியவில்லை. அம்மா, வா என் செல்லமே, நான் உனக்கு உதவ வந்தேன். நீயும் அரண்மனை விருந்திற்கு போகலாம். அப்படியா? ஆனால் எப்படி? நான் உதவுகிறேன். இப்போது போய் தோட்டத்திலிருந்து மிக பெரிய பூசணிக்காயை கொண்டு வா. கெட்டி பூனையே, எனக்கு 7 எலிகளை கொண்டு வா. ஒரு மாய தொடுதலுடன் தேவதை பூசணிக்காயை ஒரு அழகான குதிரை வண்டியாக மாற்றியது. பின்னர் அவள் தனது மந்திரக்கோலை எலிகளை நோக்கி திருப்பினாள். எலிகளில் ஒன்று ஓட்டுநரானது, மற்ற 6 அழகான வெள்ளை குதிரைகளாக மாறியது. இப்போது உன் முறை. நான் ஒரு இளவரசி போல் இருக்கிறேன். ஆனால் அம்மா, எனக்கு நடனம் ஆட தெரியாது. இளவரசர் என்னிடம் கேட்டால் என்ன செய்வது? இந்த மாய காலணிகளால் நீ விருந்தில் சிறந்த நடனமாடும் பெண்ணாக இருப்பாய். நீ இளவரசருடன் நடனமாட வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதே. சரியாக நள்ளிரவில் மந்திரம் போய்விடும். எனவே 12 மணிக்குள் நீ வெளியேற வேண்டும். சரிங்கம்மா, நான் நள்ளிரவுக்கு முன் வருவேன். சத்தியம். அம்மா, என்னால் உங்களை மீண்டும் பார்க்க முடியுமா? நான் எப்போதும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். சிண்ட்ரெல்லா நேர்த்தியுடனும் அழகோடும் அரண்மனைக்குள் நுழைந்த போது திடீரென்று எல்லா தலைகளும் அவளை நோக்கி திரும்பின. அவளுடைய மாற்றாந்தாய் கூட அவளை அடையாளம் காண முடியவில்லை. அழகான இளவரசர் அவளுடைய அழகால் ஈர்க்கப்பட்டார். அரசரும் அரசியும் சிண்ட்ரெல்லாவை மிகவும் விரும்பினர். இளவரசி என்றால் அழகில் இப்படிதான் இருக்க வேண்டும். இளவரசர் உடனடியாக சிண்ட்ரெல்லாவை நடனமாட அழைத்தார். சிண்ட்ரெல்லாவின் மாய காலணிகளின் உதவியோடு அழகாக ஆடினாள். மாற்றாந்தாய் மற்றும் அவளது மகள்கள் அவளது அழகை கண்டு அதிர்ந்து போய் பொறாமையால் ஆத்திரத்தில் இருந்தனர். சிண்ட்ரெல்லா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நேரம் எவ்வளவு விரைவாக கடந்துவிட்டது என்பதை அவளால் உணர முடியவில்லை. திடீரென்று சுவரில் இருந்த கடிகாரம் அவள் கண்களில் தென்பட்டது. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஆகிவிட்டது. அங்கே நின்று கொண்டிருந்த இளவரசரை விட்டுவிட்டு நடனமாடியின் படிக்கடியில் இருந்து கீழே ஓடினாள். அவள் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு மாய காலணி நழுவி விட்டது. ஆனால் திரும்பி அவள் காலணியை எடுக்க போதுமான நேரம் இல்லை.
சிண்ட்ரெல்லாவுக்கு பின் ஓடிய இளவரசர் காலணியை எடுத்தார். இந்த காலனியின் உரிமையாளரை கண்டுபிடியுங்கள். உலகில் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து வாருங்கள். சிப்பாயிகள் நாடு முழுவதும் வந்து ஒவ்வொரு கதவையும் தட்டி ஒவ்வொரு இளம் பெண்ணையும் காலணியை முயற்சிக்க அனுமதித்தனர். ஆனால் காலணி யாருக்கும் பொருந்தவில்லை. இறுதியாக அவர்கள் சிண்ட்ரெல்லா வீட்டிற்கு வந்தார்கள். மாற்றான் தாயின் மகள்கள் காலணியை முயற்சித்தனர். இன்னும் சிறிது தள்ளினால் பொறிந்துவிடும். ஆமாம் ஆமாம், என் மகள்களின் கால்கள் வேலை செய்ததால் கொஞ்சம் வீங்கி உள்ளது. ஆனால் காலணி அவர்கள் இருவருக்கும் பொருந்தவில்லை. சிப்பாய்கள் தங்கள் தளபதி வீட்டிற்குள் மற்றொரு பெண்ணை கண்டதாக சொன்னார்கள். வீட்டிற்குள் இன்னொரு பெண் இருக்கிறாள். சிண்ட்ரெல்லா காலணியை அணிந்தவுடன் அது அவளுக்கு பொருந்தியது. நீங்கள் எங்களுடன் அரண்மனைக்கு வர வேண்டும். உங்களுக்காக அரசர் காத்திருக்கிறார் இளம் பெண்ணே. இளவரசரின் ஆட்கள் சிண்ட்ரெல்லாவை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். இளவரசர் சிண்ட்ரெல்லாவை பார்த்ததும் அவர் உடனடியாக அவளை அடையாளம் கண்டு அவளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் முழங்காலில் இறங்கி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார். இளவரசியே, என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? உடனடியாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிண்ட்ரெல்லா ஏற்றுக்கொண்டாள். அவர்கள் எப்போதுமே மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் என் காலணி அதன் மந்திரத்தை இழக்கவில்லை என்பது எப்படி நடந்தது? நான் எப்போதும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அம்மா, நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள் என்று புரிந்துவிட்டது. ஒரு ஓநாயும் 7 சிறிய ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காலத்தில் காடுகளின் ஒரு சிறிய குடிசையில் ஒரு தாயாடு மற்றும் அதன் சிறிய ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஆட்டுக்குட்டிகள் மிகவும் அழகான பொம்மைகளைப் போல் இருந்தன. தாயாடு எல்லா தாய்மார்களையும் போலவே தனது குட்டிகளை மிகவும் நேசித்தது. காட்டில் உள்ள அனைத்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் அவற்றை பாதுகாத்தது. ஒரு நாள் காட்டில் உணவை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அது தனது ஆட்டுக்குட்டிகளை அழைத்தது. என் அன்புள்ள பிள்ளைகளா, நான் காட்டுக்கு செல்கிறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஓநாய் வீட்டிற்கு வந்தால் அனைவரையும் சாப்பிட்டு விடும். அது தந்திரசாலி. மாறுவேடமிட்டு உங்களை முட்டாளாக்கும். நாங்கள் அதை எவ்வாறு அடையாளம் காண்போம்? ஓநாய்க்கு கணீர் குரல் உள்ளது. என் மகன்களுக்கு இனிமையான குரல். ஆகவே அதன் கடினமான குரலை நீங்கள் அடையாளம் காணலாம். தாயாடு வெளியேறும் போது ஒன்றை நினைத்து தன் ஆட்டுக்குட்டிகள் பக்கம் திரும்பியது. இன்னொரு விஷயம், ஓநாயின் கால்கள் கருப்பு, என்னுடையது வெண்மையானது. கால்களிலிருந்து நீங்கள் அடையாளம் காணலாம். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எங்களை நம்பலாம். தாயாடு தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டு காடுகளுக்கு சென்றது. ஓநாய் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. தாயாடு வெளியேறுவதை கண்டதும் சிறிது நேரம் காத்திருந்தது. பின்னர் குடிசைக்கு முன்னால் வந்து கதவை தட்டியது. யார் அது? செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய் குரலை அடையாளம் கண்டன. கதவை திறக்காமல் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. அவளுடைய குரல் இனிமையானது. நீங்கள் எங்களை முட்டாளாக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகளை முட்டாளாக்க முடியாததால் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. எனவே அது கடைக்கு சென்று ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டியை வாங்கி சாப்பிட்டது. இப்போது அதன் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. எனவே அது மீண்டும் குடிசைக்கு சென்று கதவை தட்டியது. இந்த முறை ஓநாய் மென்மையான குரலுடன் பேசத் தொடங்கியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓநாயின் மென்மையான குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் அது உண்மையில் தங்கள் தாய் என்று நினைத்தன.
அவர்கள் கதவை திறக்கவிருந்த போது அவர்களில் ஒன்று கத்தியது. காத்திருங்கள், நாம் கதவின் அடியில் இருந்து கால்களை பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் கதவின் அடியில் இருந்து பார்த்தபோது ஓநாயின் கருப்பு கால்களை கண்டன. எனவே கதவை திறக்காமல் மீண்டும் கத்தின. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் கருப்பு இல்லை, அவை வெள்ளை. நீங்கள் ஒரு ஓநாய். கோபமடைந்த ஓநாய் வெளியேறியது. இந்த முறை அது பேக்கரிக்கு சென்று பேக்கர் அவருக்கு முன்னால் ஓநாயை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நான் சைவ உணவு சாப்பிட்றவேன், அதனால பேசி தான் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கிறீங்களா தயவு செய்து? ஓநாய் பேக்கரியில் இருந்து ஒரு சிறிய சாக்கு மாவுடன் வெளியே வந்தது. குடிசை அருகே வந்ததும் சாக்கை திறந்து மாவு முழுவதையும் காலில் போட்டது. இப்போது அதன் கால்கள் அனைத்தும் வெண்மையாக இருந்தன. ஓநாய் மூன்றாவது முறையாக கதவை தட்டியது. செல்லக்குட்டிகளா, கதவை திறங்க, நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். முதலில் உங்கள் கால்களை காட்டுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். ஓநாய் தனது கால்களை மாவுடன் காட்டியது. ஆட்டுக்குட்டிகள் வெள்ளை கால்களை கண்டதும் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? ஓநாய் அவர்களுக்கு முன்னால் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. சிறிய ஆடுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு குட்டி மேசைக்கு கீழே சென்றது. இரண்டாவது படுக்கைக்கு கீழ், மூன்றாவது புகைப்போக்கிக்குள் சென்றது. நான்காவது சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டது. ஐந்தாவது அலமாரிக்குள் வந்தது. ஆறாவது திரைக்கு பின்னால் ஒளிந்தது. ஏழாவது சுவரில் இருந்த மாபெரும் கடிகாரத்திற்குள் சென்றது. ஆனால் தந்திரசாலி ஓநாய் விரைவாக ஒவ்வொன்றாக மறைந்திருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பிடித்தது. கடிகாரத்தில் மறைந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் வயிறு நிரம்பியதால் அதை தேடுவதை விட்டுவிட்டு வெளியே சென்றது. குடிசையில் இருந்து சற்று தூரம் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஓநாய் முற்றத்தில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து குருட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்து பார்க்கும்போது ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததை அறிந்து கத்த ஆரம்பித்தது. என் ஆட்டுக்குட்டிகள், என் குட்டிகள்! வீட்டிற்குள் நுழைந்த போது அதிர்ச்சி அடைந்தது. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் தலைகீழாக இருந்தன. திரைசீலைகள் கிழிந்திருந்தன. படுக்கைகள் அனைத்தும் கசங்கி இருந்தன. தலையணைகள் மற்றும் போர்வைகள் அனைத்தும் தரையில் இருந்தன. குட்டிகளை தேடியது, ஆனால் அவற்றை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குட்டிகளின் பெயர்களை கத்த ஆரம்பித்தது, ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. இறுதியாக கடைசி பெயரை அழைக்கும் நேரம் வந்தது. அப்போதுதான் ஒரு உயர்ந்த குரல் கேட்டது. நான் கடிகாரத்திற்குள் இருக்கிறேன் அம்மா. தாயாடு கடிகாரத்திற்கு ஓடி சென்று தனது குழந்தையை அங்கிருந்து வெளியே எடுத்தது. அம்மா ஆடு மற்றும் குட்டி கட்டிப்பிடித்தது. குட்டி அழுது கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தது. ஓநாய் மாறுவிடத்தில் வந்தது. அது நீங்கள் தான் என்று நினைத்து நாங்கள் கதவை திறந்தோம். அது அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. குட்டி. தாயாடு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிகளை நினைத்து அழுதது. அதன் குட்டிகளில் ஒன்றை மட்டுமே மீதமுள்ள நிலையில் வெளியே நடந்து முற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து ஓநாய் ஒரு மரத்தின் கீழ் தூங்குவதை கண்டது. அது மிகவும் மோசமாக குருட்டை விட்டு மரத்தின் கிளைகள் நடுங்கின. தாயாடு ஓநாயை சிறிது நேரம் கவனித்தது. அதன் வயிற்றிற்குள் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. கடவுளே, என் குட்டிகள் அந்த வயிற்றில் ஆடுகின்றன, உயிருடன் இருக்குமா? அதற்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் குழந்தையின் பக்கம் திரும்பியது.
வீட்டிற்கு ஓடி ஒரு ஊசி, நூல் மற்றும் கத்திரிக்கோலை கொண்டு வா. ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்த போது தாயாடு தரையில் இருந்து 6 பெரிய பாறைகளை சேகரித்தது. சிறிது நேரம் கழித்து சிறிய ஆடு ஒரு ஊசி, நூல் மற்றும் பெரிய கத்திரிக்கோளுடன் வந்தது. தாயாடு கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை திறந்தது. அது உடனே தன் சிறிய ஆடுகளில் ஒன்றை கண்டது. பின்னர் எல்லாம் வெளியே வந்தது. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தனர். தாயாடு மகிழ்ச்சியில் தன்னை மறந்துவிட்டது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் தங்கள் தாயை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டன. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியானார்கள். என் குட்டிகளா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தாயாடு தான் சேகரித்த பாறைகளை ஓநாய்க்கு உள்ளே கவனமாக வைத்தது. பின்னர் அதன் வயிற்றை ஊசி மற்றும் நூலால் தைத்தது. ஓநாய் மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எதுவும் உணரவில்லை மற்றும் நகரவில்லை. தாயாடு மற்றும் குட்டி ஆடுகள் விரைவாக தப்பித்து சென்றன. ஓநாய் விழித்து எழுந்து நின்றது. அதன் வயிறு மிகவும் மோசமாக வலித்தது. பல ஆடுகளை சாப்பிட்டதால் தான் வலிக்கிறது என்று நினைத்தது. அதன் வயிற்றில் பாறைகள் நிறைந்திருந்ததால் அதற்கு தாகம் எடுத்தது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகில் வந்தது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் ஒன்றிற்கு ஒன்று இடித்து கொண்டன. என் வயிறு ரொம்ப கனமா நிறைஞ்சு போயிருக்கு. நான் சாப்பிட்ட ஆடுகள் எல்லாம் கல்லா மாறின மாதிரி இருக்கு. மண்டியிட்டு சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பியது. பாறைகள் மிகவும் கனமாக இருந்ததால் தனது சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் நழுவி அது விழுந்தது. உதவிக்காக கத்தியது. ஆனால் யாரும் உதவவில்லை. இனி பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் ஆழமான நீருக்குள் சென்றது. என்ன நடந்தது என்று பார்த்ததும் தாயாடும் அதன் குட்டிகளும் ஆற்றிற்கு ஓடின. அவர்கள் அனைவரும் நடனமாட ஆரம்பித்தனர். அன்று முதல் தாயாடு மற்றும் அதன் 7 ஆட்டுக்குட்டிகளும் காட்டில் தங்கள் குடிசையில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன.